ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வாங்க இன்றைக்கி ஒரு ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். முடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் நீளமாக வளர்கிறதுக்கும் இந்த பேக் போட. இதுக்கு முதல்ல 2 ஸ்பூன் வெந்தயத்தை எடுத்து நைட்டே நல்லா ஊற வச்சுக்கோங்க. இந்த வெந்தயம் ஊற வச்ச தண்ணீரில் குளிப்பதாக கிடைக்கிற நன்மைகள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. உள்ள உஷ்ணத்தை குறைச்சி கண்களுக்கு நல்லா குளிர்ச்சியை தரும். முடி உதிர்வை கட்டுப்படுத்தி முடி நீளமாக வளர நல்லா உதவும். அது மட்டும் இல்லாமல் வெந்தயத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருப்பதால் தோல் எரிச்சல், முகப்பரு, அரிப்பு இதெல்லாம் எல்லாம் குறைச்சி சருமத்துக்கு இயற்கையாகவே பொலிவை தரும். அடுத்ததாக 3 ஸ்பூனு பச்சை பயிறு நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதையும் அந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு செம்பருத்தி இலை உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா அதை எடுத்துக்கோங்க, இல்லைனா கடையில் பேக்காகவே விற்கிது, அதை வாங்கிக்கோங்க. இந்த செம்பருத்தி இலை முடியை வலுப்படுத்தி பளபளப்பு அதிகரிக்கும், வறண்ட முடியை சரி செய்யும். இலை நிறைய போக்குறதுக்கும் இந்த செம்பருத்தி இலை நல்லா யூஸ் ஆகும். செம்பருத்தி இலை பூ ரெண்டுமே கூட சேர்த்துக்கலாம். எனக்கு செம்பருத்தி இலை மட்டும்தான் கிடச்சி நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வேணால் அதையும் சேர்த்துக்கோங்க. அடுத்தது கற்றாழை. கற்றாழை ஃபுல்லாக தோல்லாம் நீக்கிட்டு அதில் உள்ள ஜெல்லு மாத்திரம் தான் யூஸ் பண்ணணும். இந்த கற்றாழை ஜெல்லை முடிக்கு ஆரோக்கியத்துக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்குமே இருக்குது. அதனால் இந்த முடி நல்லா நீண்டு வளர்கிறதுக்கும் கருமையாக வளர்கிறதுக்கும் இந்த கற்றாழை ஜெல் யூஸ் பண்ணுறது நல்லது. வெளியில் வைக்கிற எல்லா ஹேர் ப்ராடக்ட்ஸ்லேயும் இந்த ஆலோவேரா ஜெல் தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நேவாக அரைச்சி எடுத்ததெல்லாம் இப்போ அரைச்ச பேஸ்ட்டை வேறு பவுலில் மாற்றிக்கோங்க. இதை டைரெக்டாக நம்ம ஹேரில் யூஸ் பண்ணலாம். அப்படி ஒயிட் கிளாத்தில் அந்த பேஸ்ட்டை அப்படியே நல்லா போட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. புழிஞ்சு எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட வாட்டர் எடுத்து அப்படியே நம்ம ஹேரில் யூஸ் பண்ணலாம். நம்ம அப்படி யூஸ் பண்ணுற வாசி நம்ம குளிக்கும் போது கூட ஈஸியாக எல்லாமே டஸ்ட்லாம் போயிடும். இந்த பேக்கு தலையில் ஒரு 15 to 25 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுக்கோங்க, ரொம்ப வைக்காதீங்க. நல்லா வெதுவெதுப்பான வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும். இதில் வெறும் 4 பொருள் தான் சேர்க்குறோம். வெந்தயம், பச்சை பயிறு, செம்பருத்தி, கற்றாழை. இது முடிக்கு இயற்கையான தீர்வுனாலும் தீவிரமான தோல் பிரச்சனை இல்லைனா சைனஸ் இஷ்யூலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணுறது பெட்ரு. இந்த பேக் உங்கள் ஹேருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஹேர் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.